டெல்லி செல்வதற்காக விமான நிலையத்திற்கு புறப்பட்டிருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். அது தொடர்பான அந்த அண்மை செய்தியை பார்க்கிறோம். டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் இன்று காலை 11 மணிக்கு நேரில் ஆஜராக இருக்கிறார். அதற்காக டெல்லி செல்வதற்காக விமான நிலையம் புறப்பட்டிருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். அது தொடர்பான காட்சிகளையும் நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். டெல்லி செல்வதற்காக விமான நிலையம் புறப்பட்டிருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரேவதி. ரேவதி, வணக்கம். முழு விவரம். வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கடந்த 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் மக்கள் சந்திப்பு நிகழ்வில் பங்கேற்ற போது நடந்த 41 பேரின் உயிரிழப்பு சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே சிபிஐ விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணைக்காக இன்றைய தினம் டெல்லியில் அவர் ஆஜராக இருக்கிறார். அதற்காக இன்றைய தினம் சென்னை நீலாங்கரை இல்லத்திலிருந்து தற்பொழுது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் புறப்பட்டிருக்கிறார். குறிப்பாக கரூர் மாவட்டத்தில் 2025 செப்டம்பர் 27ஆம் தேதி அரசியல் சார்ந்த தமிழக வெற்றி கழக அரசியல் கட்சிக்கான மக்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தை பொறுத்தவரை கரூர் ஈரோடு நெடுஞ்சாலையில் உள்ள வேலுச்சாமிபுரத்தில் நடைபெற்றிருந்த நிலையில் சுமார் 10,000 பேர் இருக்க வேண்டிய இடத்தில் 30,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் அங்கு கூடியதன் காரணமாக அதிக நெரிசல் ஏற்பட்டு அங்க மக்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. குறிப்பாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சுமார் 7 மணி நேரத்திற்கு மேல் அந்த பகுதிக்கு தாமதமாக வந்ததன் காரணமாக மக்கள் முண்டியடித்து அவரை பார்க்க முற்பட்ட பொழுது இந்த விபத்து ஏற்பட்டு இந்த சம்பவம் நடைபெற்றதாக தொடர்ந்து தெரிவிக்கப்படக்கூடிய நிலையில் அந்த சம்பவத்திற்காக சிபிஐ விசாரணையும் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 41 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் 18 பெண்கள், 13 ஆண்கள், குழந்தைகள் 8 முதல் 10 பேர் வரை இருக்கக்கூடிய நிலையில் இந்த உயிரிழப்பு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டோர் கூட காயமாகி இருந்தனர். இந்த சம்பவத்திற்கு ஏற்கனவே பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த சம்பவத்திற்கு பொறுத்தவரை உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு அரசு தரப்பில் 10 லட்சம் நிவாரண உதவியும், காயமடைந்தவர்களுக்கு 1 லட்சம் மற்றும் 50,000 வரையிலும் லேசான காயமடைந்தவர்களுக்கும் வழங்கப்பட்டது. இது தொடர்பாக ஒரு நபர் ஆணையம் அருணா ஜெகதீஷன் நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமைத்திருந்தார். இதனைத் தொடர்ந்து ஆரம்பத்தில் மாநில அரசு இந்த விசாரணை குழுவை அமைத்திருந்த நிலையில் போதிய பாதுகாப்பு ஏற்பாடு செய்ய தவறியதே, விதிகளை மீறியது உள்ளிட்ட விஷயங்கள் காரணமாகவே இந்த சம்பவம் நடந்ததாகவும் பேசப்பட்டது. அதனைத் தொடர்ந்து உச்சநீதிமன்ற உத்தரவின்படி சிபிஐ விசாரணையானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. சிபிஐ பொறுத்தவரை விசாரணையை மேற்பார்வையிட ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் 3 கொண்ட கண்காணிப்பு குழுவும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் 2 மூத்த IPS அதிகாரிகளும் இடம்பெற்றிருக்கிறார்கள். உச்சநீதிமன்றம் கரூரில் நடந்த இந்த சம்பவம் குறித்து மத்திய புலனாய்வுத்துறை தொடர்ந்து இந்த விசாரணையை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் இந்த விசாரணையில் ஏற்கனவே தமிழக வெற்றி கழக தலைவர் தற்பொழுது ஆஜராக இருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே பொதுச் செயலாளர் புத்தியானந்த் மட்டுமின்றி அந்த கட்சியை சார்ந்த முக்கிய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய நிர்மல்குமார், அந்த கரூர் மாவட்டத்தை சார்ந்த மாவட்ட செயலாளர் மதியழகன் உள்ளிட்டோர் 3 நாட்கள் அவர்களுக்கு இந்த சிபிஐ விசாரணைக்காக அவரை அழைக்கப்பட்டிருந்தனர். குறிப்பாக அந்த விசாரணை தொடர்ந்து அவர்களுக்கு நடைபெற்றது. கிட்டத்தட்ட 19.5 மணி நேரம் வரை அவர்களிடம் விசாரணையானது நடைபெற்று இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து ஏற்கனவே விஜய் மீது எந்தவித FIR-ம் தற்பொழுது வரை பதிவாகாத நிலையிலும் கூட அவர் அந்த சம்பவத்திலும் ஒரு ஆளாக இருக்கிறார். குறிப்பாக அவரை சந்திக்கத்தான் மக்கள் அங்கு கூடியிருந்தார்கள். அவரும் அந்த சம்பவம் நடந்த இடத்தில் இருந்ததன் காரணமாக அவரிடம் விசாரணை நடத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இன்றைய தினம் டெல்லிக்கு அவர் வரவழைக்கப்படுகிறார். அதன் காரணமாகவே சென்னை நீலாங்கரை இல்லத்திலிருந்து தற்பொழுது விஜய் புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார் விமான நிலையத்திற்காக. இந்த சம்பவத்தை பொறுத்தவரை நீதிபதி அஜய் ரஸ்தோகி பதவிக்கு, அது மட்டுமின்றி IG பதவிக்கு குறையாத 2 மூத்த IPS அதிகாரிகளும் இந்த விஷயத்தில் இந்த சிபிஐ விசாரணை தொடர்பாக கண்காணிப்புக்காக இருக்கிறார்கள். அவர்கள் தமிழ்நாடு கேடரை சேர்ந்தவர்களாக இருக்கக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் தொடர்ந்து சிபிஐ விசாரணையை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் பார்க்க முடிகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைக்காக ஏற்கனவே கரூரில் அவர் பயன்படுத்திய அந்த பிரச்சார வாகனத்தையும் சிபிஐ அதிகாரிகள் சமீபத்தில் ஆய்வு செய்து அதன் ஓட்டுநரிடமும் கூட விசாரணை நடத்தியிருந்தனர். அதனைத் தொடர்ந்து பல்வேறு கட்டமாக அந்த சம்பவத்தில் இருந்திருக்கக்கூடிய இடங்கள், அந்த சம்பவம் நடந்த இடத்தையும் ஆய்வு செய்திருந்தனர். அந்த சம்பவத்திற்கு முக்கியமான பங்காற்றிய அந்த
மாவட்ட செயலாளர் மதியழகனாக இருக்கட்டும், நிர்மல்குமார், பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், ஆதவர்ச்சனா உள்ளிட்டோரும் இந்த விசாரணையில் ஒரு பங்காக இருந்தனர். அதனைத் தொடர்ந்து தற்பொழுதைய நேரத்தை பொறுத்தவரை டெல்லியில் இன்றைய தினம் விசாரணைக்காக விஜய் ஆஜராக இருக்கிறார். அதற்காகவே தற்பொழுது புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். குறிப்பாக இந்த சம்பவத்தை தொடர்ந்து இந்த பொதுமக்கள் கூடும் இந்த நிகழ்வு பொறுத்தவரை அதிகப்படியான உயிரிழப்பு ஏற்பட்டிருப்பதால் இதற்காக புதிய வழிகாட்டு நெறிமுறைகளும் கூட தற்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 5000 பேருக்கு மேல் கூடும் அனைத்து பொதுக்கூட்டங்கள் மற்றும் பேரணிகளுக்கு ஜனவரி 5ஆம் தேதி முதல் புதிய வழிகாட்டுதல்களும் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கூட்டங்களுக்கு 10 முதல் 15 நாட்களுக்கு முன்பே அனுமதி பெற வேண்டும். கூட்டத்தின் அளவை பொறுத்து 1 லட்சம் முதல் 20 லட்சம் ரூபாய் வரை வைப்பு தொகை வைக்க வேண்டும். நெடுஞ்சாலைகளில் பேரணிகள் நடத்த தடை விதிக்கப்படும். பங்கேற்பாளர்கள் 2 மணி நேரத்திற்கு மேல் காத்திருக்க வைக்கக்கூடாது. 12 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் பங்கேற்க தடை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களும். சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு காவல்துறைக்கு நேரலை இருக்க வேண்டும். ஒவ்வொரு 100 பேருக்கும் ஒரு தன்னார்வலர் மற்றும் கூட்ட நெரிசலுக்கு ஏற்ப போதிய காவலர்கள் இருக்க வேண்டும். குடிநீர், கழிப்பறை, மருத்துவ வசதிகள் உள்ளிட்டவையும் ஏற்பாடு செய்ய வேண்டும் உள்ளிட்ட புதிய வழிகாட்டு நெறிமுறைகளும் கூட இந்த கூட்டங்கள் ஏற்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த கரூர் சம்பவம் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இங்கு பதிவு செய்திருக்கிறது. குறிப்பாக இந்த கரூர் சம்பவத்தை யாரும் எதிர்பார்த்திருக்கவில்லை. எதிர்க்கட்சிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாக என்ன இருந்தது என்றால், தமிழக அரசு அதை மட்டுமின்றி காவல்துறையின் விஷயம்தான், அது காவல்துறை முறையாக இதில் செயல்படவில்லை, அவர்கள் முறையாக இதனை கண்காணித்து காவல்துறையினரை அங்கு பாதுகாப்புக்கு பணியமர்த்தவில்லை உள்ளிட்ட விஷயங்களை அவர்கள் தொடர்ந்து தெரிவித்து வந்தனர். பொதுமக்கள் தரப்பிலும் குறிப்பாக அந்த கரூர் மக்களாக இருக்கட்டும், மற்ற பொதுமக்களாக இருக்கட்டும், அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதும் விஜய் மீது பெரிய அளவில் அவர்கள் எந்த ஒரு குற்றச்சாட்டையும் வரவில்லை. அவர்கள் தெரிவித்தது காவல்துறையினர் அங்கு பாதுகாப்பு இல்லை என்று தெரிவித்திருந்தனர். ஆனால் தமிழக அரசு தரப்பில் அவர் தெரிவிக்கப்பட்டது அவர்கள் முன்னதாகவே அதிகப்படியான மக்கள் கூடுவார்கள் என்று முறையான தகவல் தெரிவிக்கவில்லை. அதாவது 5000 பேர் வரைதான் கூடுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டதாகவும், அதிகப்படியான மக்கள் கூடினார்கள், விஜய் தாங்கள் சொன்ன இடத்தில் அங்கு நிற்கவில்லை உள்ளிட்ட பல விஷயங்களையும் காவல்துறை தரப்பில் பேசியிருந்தார்கள். இந்த சூழலில் இது போன்ற நீதிமன்ற வாதங்களும் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து இந்த சிபிஐ விசாரணையும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. யார் மீது குற்றம் இருந்தாலும் 41 உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு கட்சியின் மக்கள் சந்திப்பு நிகழ்வில் இவ்வளவு பெரிய சோகம் நடந்ததை அடுத்து அதற்கான நடவடிக்கைகளும் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வந்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது அதற்கான விசாரணையும் தொடர்ந்து சிபிஐ தரப்பில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த விசாரணை ஒரு புறம் நடந்து வந்தாலும் கூட கரூர் சம்பவத்தை பொறுத்தவரை பல்வேறு விஷயங்கள் அதற்காக பேசப்பட்டிருக்கின்றன. நேரடியாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்னும் கரூருக்கு சென்று அந்த மக்களை பார்க்கவில்லை. அவர்கள் நேரடியாக இங்கு சென்னை அருகில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில், மாமல்லபுரம் பகுதியில் அவரை அழைத்து வரப்பட்டு அவரிடம் ஒவ்வொரு குடும்பத்தினரையும், அந்த கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்தினரும் நேரடியாக அவர் சந்தித்து கண்ணீர் விட்டு தனது வருத்தத்தை பதிவு செய்திருந்தார். குறிப்பாக அது தொடர்பாக அந்த கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரும் கூட சொல்லியிருந்தனர். ஏற்கனவே பல விஷயங்கள் இது தொடர்பாக பேசப்பட்டது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மட்டுமின்றி அந்த கட்சியினர் கூட அந்த சமயத்தில் அங்கு இல்லை என்று சொல்லப்பட்ட நிலையில் இது போன்ற சம்பவங்கள் நடைபெற்று வந்தது. தற்போதைய சூழலை பொறுத்தவரை சிபிஐ விசாரணைக்காக இன்றைய தினம் டெல்லியில் ஆஜராவதற்காக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தற்பொழுது நீலாங்கரை இல்லத்திலிருந்து விமான நிலையம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். முழு விவரங்களுக்கு நன்றி ரேவதி.